ஹாய் பிரதர், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம வீடுகளில் போர் மோட்டர் ஆன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணுறதுக்கு மறந்துடுவோம். அப்போ அதிகமாக கரண்ட்டும் வேஸ்ட் ஆகும், அதிகமான தண்ணியும் செலவாகும். வாட்டர் டேங்க்கில் நம்ம ஓவர்ஃப்ளோ வச்சுருப்போம், அந்த ஓவர்ஃப்ளோ ஆகிறத பார்த்து நம்ம போய் ஆஃப் பண்ணுவோம். ஆனால் சில சமயம் வேறு எங்கேயாவது நம்ம கவனம் இருக்கும்போது அதையும் நம்ம கவனிக்காமல் அதிக நேரம் தண்ணி செலவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி தான் ஒரு ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் டைமரை நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டைமரை செட் பண்ணுறது ஒரு பட்ஜெட் வைஸ் தான். எதனால் இந்த பட்ஜெட் வைஸ் நான் கொண்டு வந்திருக்கேன்னா, இப்போ புதுசாக கட்டுற வீடுகளில் சிலர் இப்போ ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் பண்ணுறதுக்கான வயரிங்கும் அதுக்கான பைப் லைனும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீடுகளில் இல்லை அதுக்கும் பழமையான வீடுகளில் ஓவர் ஹெட் டேங்கில் இருந்து நம்ம போரோட ஸ்டார்டர் வரைக்கும் பைப் லைனும் கிடையாது, அதுக்கு கொண்டு போகிற வயர் செலவும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே இல்லாமல் நம்ம ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகுற மாதிரி ஒரு டைமர் தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறது, அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றதை பற்றி தான் நான் சொல்லி கொடுக்க போகிறேன். சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு இப்போ நம்ம மாட்டியிருக்க டைமரோட பிராண்ட் நேம்னு பார்த்தீங்கன்னா இமேஜின்ற பிராண்டில் தான் நம்ம வாங்கி மாட்டியிருக்கோம். இது நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளே எப்படி நான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். எப்பயுமே ஸ்டார்டரோட டெர்மினலில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஃபேஸ் ஆகும், செகண்ட் பாயிண்ட் நியூட்ரல் ஆகும், அதுக்கடுத்து RYB அப்படின்னு தான் வரும். இதில் இருக்க ரெட் கலர் வயர் தான் இன்புட் ஃபேஸு. இதை நான் கீழே இருக்க டெர்மினல் ரிப்பேராக இருக்கனால மேலே இருக்க டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இப்போ டைமரோட இன்புட் ஃபேஸையும் அவுட்புட் ஃபேஸையும் பற்றி பார்த்துடலாம். டைமரோட இன்புட் ஃபேஸ்க்கு நம்ம உள்ளே இருக்கிற MCPயோட அவுட்லேருந்து ஒரு வயரை எடுத்துகிட்டு டைமரோட இன்புட் ஃபேஸில் கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக இன்புட் நியூட்ரலில் டேரெக்டாக எடுத்துகிட்டு கொடுக்கணும். அதாவது மெயின்லேருந்து வர நியூட்ரல் எடுத்துகிட்டு இன்புட் நியூட்ரலாக கொடுத்துடணும். அடுத்ததாக டைமரோட அவுட்புட் ஃபேஸை எடுத்து அம்மீட்டரோட ஒரு டெர்மினலில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். அடுத்ததாக டைமரோட அவுட்புட் நியூட்ரலை எடுத்து மெயின் நியூட்ரலோட டெர்மினலில் கனெக்ட் பண்ணணும். இப்போ மறுபடியும் இருந்து நான் சொல்கிறேன். டைமரோட இன்புட் ஃபேஸை எடுத்துகிட்டு MCPயோட அவுட்புட்லேருந்து ஒரு லைன் கொடுக்கணும். அடுத்ததாக இன்புட் நியூட்ரலை மெயின் நியூட்ரல்லேருந்து கனெக்ட் பண்ணிக்கணும், அதாவது டிபிலேருந்து வர நியூட்ரலை. அடுத்ததாக டைமரோட அவுட்புட் ஃபேஸை எடுத்துகிட்டு அம்மீட்டரோட ஒரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணிக்கணும், இப்போ நான் படத்தில் காட்டுற மாதிரி. அடுத்ததாக மீட்டரோட நியூட்ரல் எடுத்துகிட்டு அவுட்புட் நியூட்ரல் எடுத்துகிட்டு மெயின் டெர்மினலோட நியூட்ரலில் கனெக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி கனெக்ஷன் அவ்வளோதான். இப்போ ஸ்டார்டரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டைமர்லேயே 4 விதமான டைம் கொடுத்துருக்காங்க. 5 மினிட்ஸு, 10 மினிட்ஸு, 15 மினிட்ஸு, அடுத்து 20 மினிட்ஸு. இப்போ ஆல்ரெடி 5 மினிட்ஸில் செட் ஆகிருக்கு. இந்த ஒருவேளை நமக்கு டைமிங்கை மாற்றணும் அப்படின்னா இந்த பட்டனை ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணணும். அப்படி லாங் ப்ரெஸ் பண்ணும்போது இந்த இண்டிகேஷன் அதிகமாக பிளிங்க் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஒரு பட்டனாக ப்ரெஸ் பண்ணணும். ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணால் 10 மினிட்ஸ்க்கு மாறுது. அதேமாரி நமக்கு எந்த டைமிங் வேணுமோ அத்தனாட்டி அமுக்கணுமா அந்தந்த டைமிங்க்கு மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் 10ல் செட் பண்ணிக்கிறேன். 10ல் செட் பண்ணுறதுக்கு திருப்பி மறுபடியும் இந்த பட்டனை ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கணும். இப்போ பிளிங்க் ஆறு நின்றுச்சு அப்படின்னா செட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். இப்போ இந்த மோட்டரை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்றது பார்த்தோம்னா, இந்த பட்டனை ஒரு 2 செகண்டு 1 2 ஹோல்ட் பண்ணி கையை எடுத்துன்னு டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். அப்போ கம்மியான செகண்டில் இந்த லைட்டு பிளிங்க் ஆகும். அதுக்கு அடுத்ததான் இந்த க்ரீன் பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோம்னா ஆர்ம்ஸு கூடும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் மோட்டர் ஆன் ஆயிடுச்சுன்னு. அப்படியும் இல்லை அப்படின்றத வச்சதுக்கு இண்டிகேஷன் லைட் தெரியும். இப்போ எமர்ஜென்சிக்கு திடீர்னு அமர்த்தணும் அப்படின்னா நம்ம ரெட் பட்டன் அழுத்துவோம், ஆனால் அப்போ மோட்டர் ஆஃப் ஆகாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த க்ரீன் பட்டனை மறுபடியும் ஒரு 2 செகண்டு ஹோல்ட் பண்ணி பிடிக்கணும். அப்படி பிடிச்சனையும் ஒரு டிக்குன்னு ஒரு சவுண்டு கேட்டு ஆர்ம்ஸ் 0க்கு வந்துடும், லைட்டு இண்டிகேஷனும் ஆஃப் ஆயிரும்.
உள்ள ரிலேவும் ரிலீஃப் ஆயிரும். நம்ம மோட்டர் இது வந்து எமர்ஜென்சிக்கு மட்டும்தான் ஸ்டாப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம். மற்றபடி நம்ம செட் பண்ண 10 மினிட்ஸ் ஆன் பண்ணியும் அதுவாகவே கட் ஆஃப் ஆகிக்கிறோம். இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை எப்பவுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காலம் போற வேகத்துல நீங்க எங்களை தேடி வரவனா சார்? நாங்க உங்களை தேடி வர்றோம் சார்.